பைக் தேவையான எல்லாமே கிடைக்கும். ஆனால் இன்ஜின் நான் இப்போதைக்கு நான் இன்ஜின் மட்டும் தான் போடுறேன். ஆல்ரெடி இது பைக் இதுலாம் ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன். பார்க்காதவங்க போய் மறக்காமல் பாருங்கள் மேலே இருக்கிற வீடியோஸ்லாம் போய்ட்டு. நான் ஆல்ரெடி மோஸ்ட்லி எல்லாமே காமிச்சிருப்பேன் அந்த வீடியோவில். ஆனால் அதிகமாக இன்ஜின் தான் அதில் காமிச்சிருக்க மாட்டேன். இப்போ வந்து இன்ஜின் மட்டும் காமிக்கிறேன். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இன்ஜின் தான். அந்த மாதிரி காமிச்சிடறேன். அந்த பக்கம் இன்ஜின் தான் அப்படியே பாருங்க. பாருங்க இந்த வண்டியில் இன்ஜின் மாட்டிக்கிறாங்க. பக்காவாக இருக்கும் இன்ஜின்லாம் எந்த ப்ராப்ளமே வராது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்கூட்டி இன்ஜின் தான். நீங்கள் அப்படியே வண்டி வந்து விட்டால் போதும், அவங்களே எல்லாமே மாற்றி தந்துடுவாங்க. லேபர் சார்ஜ் மட்டும் கொடுத்தா போதும். இன்ஜின்லாம் ரொம்ப ரேட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க இன்ஜின் ரேட் எவ்வளோ வரும்னு. ஆனால் நான் வீடியோவில் சொன்னால் அப்புறம் ப்ராப்ளம் வரும், மற்ற கடைகள்லாம் ப்ராப்ளம் வரும். அதுதான் நீங்கள் இன்ஜின் வந்து இங்கே கேட்டுங்க. இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மல்லூர்பேட்டை சைடு ரோடும் வரலாம். மல்லூர்பேட்டை சைடு ரோடு வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கடையாகவே இருக்கும். அதே இந்த கல்நகரில் வந்தீங்கன்னா கடை லாஸ்ட்டு கடை கரெக்டாக. கல்நகர் வந்துட்டு கோரிமேடு தெரு எதுன்னு கேளுங்க. கோரிமேடு தெரு வந்தவொடனே இந்த கடை பார்த்தீங்கன்னா வெளியே பிரகாஷ்னு போட்டுரும். கடை நேம் வந்து அண்ணன் தான் ஓனரு, உள்ளே இருக்கார், அவர் தான் ஓனரு. நீங்கள் வந்தீங்கன்னா அப்படியே பார்த்து எந்த இன்ஜின் வேணுமோ பார்த்து செக் பண்ணிட்டு அவங்களே கொடுப்பாங்க, செக் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் எதுவும் பயப்படவே தேவையில்லை, செக் பண்ணி வாங்கிட்டு போகலாம், எந்த ப்ராப்ளமும் வராது. இன்ஜின்லாம் நல்லா கேரண்டியாகவே கொடுப்பாங்க. உங்கள் கண் எதிராகவே இன்ஜின்லாம் ஃபிட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி புகை எதனா வருதா இல்லை ஆயில் எதனா லீக் ஆகுதா அப்படின்னே பார்த்து கொடுப்பாங்க. ஆயிலெலாம் லீக் ஆச்சுன்னா கண்டிப்பாக அவங்க கொடுக்க மாட்டாங்க, வேறு இன்ஜின் மாற்றிட்டு தான் கொடுப்பாங்க. நீங்கள் பயப்படவே தேவையில்லை, தாராளமாக மாற்றலாம். இன்ஜின்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள். இன்ஜின்லாம் ஆனால் கம்மி கிலோமீட்டர் ஓடணும் இன்ஜின் தான் ஃப்ரெண்ட்ஸ்லாம். பாருங்கள் இதெல்லாம் காமிச்சிருப்பாங்க பாருங்கள். சேஸு, அலைவீலு, டயரு ஆல்ரெடி எல்லாமே காமிச்சிருப்பாங்க உங்ககிட்ட ஒரு அளவுக்கு. இந்த மாதிரி காமிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஆனால் புதுசாக எல்லாம் லோடு கிட்டே வந்து இறங்கிச்சின்னா நான் அப்புறமேட்டா வீடியோவில் போடுறேன். பாருங்கள் இப்போதைக்கு இன்ஜின் மட்டும்தான். இன்ஜின் தான் அதிகமாக போட்டிருக்க மாட்டேன். நிறைய பேர் இன்ஜின் தான் தேடுவீங்க. இங்கே பாருங்கள் கேடிஎம் இன்ஜின் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் கடைசியாக இருக்குது கேடிஎம் இன்ஜின். அந்தன் பக்கம் உள்ளே போக முடியும்னா காமிக்கிறேன். அந்தன் பார்த்தீங்கன்னா R15 இன்ஜின் காமிச்சு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா கேடிஎம் இன்ஜின் இருக்குது. ரொம்ப கம்மி ப்ரைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்தீங்கன்னா கேடிஎம் இன்ஜின் அது எல்லாமே மாற்றிக்கலாம். இப்போ நீங்கள் கடையில் ரெடி பண்ண போனால் இன்ஜின் ரெடி பண்ணுறதுக்கு வந்து 30,000 40,000 அந்த மாதிரி கேட்பீங்க. நீங்கள் வந்தீங்கன்னா கம்மி ரேட்டில் இங்கேயே அப்படியே இன்ஜினு செட்டாக மாற்றிக்கலாம். பாருங்கள் இன்ஜின் தான் மாற்றணும் அவசியம் இல்லை. இப்போ இன்ஜின் உள்ள எதனா பொருள் எதனா உங்களுக்கு கிடைக்காம இருக்கும், ஷோரூமில் ஒரு டைம் ஸ்டாக் இருக்காது. நீங்கள் வந்தீங்கன்னா அதுக்கு பொருள் மட்டும் தனியாக கூட வாங்கிக்கலாம். உள்ளே எந்த பொருள்லாம் வேணுமோ அது மட்டும் தனியாக வாங்கிக்கலாம். அதான் அட்ரஸ் உங்ககிட்ட சொல்லிட்டேன். பாருங்கள் அது ஞாபகம் வச்சுன்னா பாருங்கள். எதிர்கடை பார்த்தீங்கன்னா ஏசின்னு போட்டிருக்கோம். ஏசி சர்வீஸ் பண்ணதும் சேல்ஸ் பண்ணதும் ஏசி கடைக்கு ஆப்போசிட்லேயே, ஏசி கடை ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பைக்கு அப்படியே தெரியும் உங்களுக்கு, வெளியிருந்து பார்த்தாலே தெரியும். அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா அண்ணன்கிட்ட கேட்டு ஒன்றா பொருள் தேவைப்படுதோ அப்படியே மாற்றிக்கலாம். நீங்கள் இதெல்லாம் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன். இன்ஜின் பாருங்கள், இன்ஜின் தான் சூப்பராக இருக்குது பாருங்கள். இன்ஜின் தான் கேடிஎம் இன்ஜின் பாருங்கள், தெரியும். நீங்கள் கிட்ட போய் காமிக்கிறேன் கேடிஎம் இன்ஜின். இங்கே பாருங்கள் கேடிஎம் இன்ஜின் பாருங்கள் சூப்பராக இருக்குது. வெளியே இருக்கிற டப்பாலி இன்ஜின் ஃபுல்லாக லைனாக அடிக்க வச்சுக்கிறாங்க. அது எவ்வளோ இன்ஜின் பாருங்கள், மொத்தம் லைனாக அடிக்க வச்சுக்கிறாங்க.
அப்படியே உங்களுக்கு எந்த இன்ஜின் தேவையோ அப்படியே இவங்களே மாற்றி கொடுத்துருவாங்க. நீங்கள் லேபர் சார்ஜ் கொஞ்சம் ஆகும். இன்ஜின் காஸ்ட் மட்டும் கொடுத்தீங்கன்னா இங்கேயே மாற்றி தருவாங்க. இல்லை நான் ஃபிட் பண்ணல, இன்ஜின் தனியாக வாங்கி போனால் கூட நீங்கள் தனியாக கூட இன்ஜின் வாங்கி போய்க்கலாம். அதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு எல்லாமே சொல்லிட்டுருப்பேன். இன்ஜின் எல்லா இன்ஜினும் கூட காமிச்சிருப்பேன். நீங்கள் ஒன்றும் நம்ம லோடு வந்து இறங்கிச்சுன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ எடுக்கிற நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ எடுத்தோடனே லோடு அவ்வளோதான். நம்ம இருக்கிற வண்டி வரைக்கும் வீடியோ எடுத்தாச்சு. நம்ம லோடு எங்கன்னா வீடியோ எடுக்கலாம் கைஸ். சரி கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.